ஹே ஆல் டுடே டேஸ்டான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஓனியன், தென் 2 கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். தென் ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொள்ளணும். எனக்கு இது செய்யறதுக்கு 5 எக்ஸ் தேவைப்பட்டுச்சுது. தென் ஒரு பவுலில் வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். தென் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தென் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தென் இதுக்கு தேவையான அளவு உப்பு தேம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தென் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தென் நாங்கள் உடைச்சி வச்சுருக்கிற எக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விரும்பினா கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். தென் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தென் கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் இல்லைன்னு சொல்லிக்கோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இதுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுங்கிட்ட காரத்துக்கு விரும்பின மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவாயும் சேர்க்கணும். இதுக்கு கோவா கேரட் மட்டும் பண்ணி இல்லை, நீங்கள் உங்களுக்கு விரும்பின என்ன மிளகறியாக இருந்தாலும் இதில் ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு தென் நாங்கள் வேக வச்சுருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தென் தேவையான அளவு சில்லி சோஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். தேவையான அளவு நூடுல்ஸ் அவ்வளோவா ஹெல்த்தி இல்லாதன்றதால் டெய்லி எடுக்கக்கூடாது சாப்பாட்டில், மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறதுல நாட் பேட். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினா ஒரு சூப்பரான டேஸ்டான நூடுல்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.